தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. இலங்கைக்கு வந்த அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. ஈரானியர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம். இலங்கையில் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கான செய்தி விதிக்கப்படும் வரி குறித்து வெளியான தகவல். யாயிலவில் துப்பாக்கிச் சூடு. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஆஸ்திரேலியாவில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இலங்கை குடும்பம். உலகின் அபாய பகுதியாக இலங்கை. ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்ட தகவல். நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பனவு. 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்ந்த எண்ணெய் விலை. மல்லாவியில் நாட்டு துப்பாக்கி வெடித்து இளைஞர் படுகாயம். தொடர்பட விரிவான செய்திகள். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பணிபுரியும் இலங்கையர்கள் தற்போதைய மோதல் சூழ்நிலை காரணமாக தங்கள் பாதுகாப்பு குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிந்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார். நைஃபா, நஹாரியா, அர்கு, கலிலேயா, அஃபுல்லா, கார்மல் மலைகள், நாசரேத் மற்றும் திபேரியாஸ் உள்ளிட்ட வடக்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் லெபனானிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் நாட்டிற்குள் சில குழுக்களால் நடத்தப்படக்கூடிய சம்பவங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நிமல் பண்டார கூறியுள்ளார். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் 9,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணியாற்றி வருவதால் விழிப்புடன் இருக்கவும் நாட்டின் பாதுகாப்பு படைகள், அரசாங்க ஊடகங்கள் மற்றும் தூதரகம் வழங்கிய விதிமுறைகளை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏதேனும் தாக்குதல் ஏற்பட்டால் இஸ்ரேலிய அவசர சேவைகளை இலவசமாக பெறுவீர்கள் என்றும் உங்கள் இருப்பிடத்தை 101 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சேவையை பெறலாம் என்றும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. தேவையான வழிமுறைகளுக்கு வாரத்தில் 7 நாட்களும் தூதரகத்தின் வாட்ஸ்அப் எண்ணை 00725593053731 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அருகில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலான யூரிஸ் தேடா கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்க இலங்கையை வலியுறுத்தியுள்ளதாக அமெரிக்க உள் வெளியுறவுத்துறை கேபிள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அறிவிப்பில் தேனா கப்பலில் இருந்து தப்பியவர்களையும் தற்போது இலங்கை பொறுப்பேற்றுள்ள 2வது ஈரானிய கப்பலான IRIS புஷ்கர் பணியாளர்களையும் ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் கடற்படைக்கு சொந்தமான யூரிஸ் தேனா போர்க்கப்பல் இலங்கைக்கு தென்மேற்கே உள்ள ஆழ்கடல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது. அமெரிக்க தாக்குதலுக்குள்ளாகி மூழ்கிய ஈரானிய கப்பலில் இருந்த 87 பேரின் சடலங்கள் இலங்கை கடற்படை மீட்டதுடன் 35 பேரை மீட்டு காலை கராபடிய சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அத்துடன் வியாழக்கிழமை இரவு இலங்கை கடற்படை 2வது ஈரானிய கப்பலான IRIS பூஷரில் இருந்து 208 பணியாளர்களை மீட்டுள்ளது. வரி திருத்தங்களின் ஒட்டுமொத்த விளைவாக வாகன இறக்குமதிக்கான மொத்த சுங்க வரி கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் புதிய சுங்க வரி திருத்தங்கள் குறித்து வழங்கியுள்ள விளக்கத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிதி அமைச்சகத்தின் நிதி கொள்கை திணைக்கள அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி வரி அமைப்பில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அந்த வகையில் சுங்க இறக்குமதி வரி தற்போதுள்ள 20% வரி விகிதம் 30% உயர்த்தப்பட உள்ளது. சுங்க வரி கூடுதல் கட்டணம் தற்போது நடைமுறையிலுள்ள 50% கூடுதல் கட்டணம் மற்றொரு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் ரத்து செய்யப்பட உள்ளது. இந்த வரி திருத்தங்களின் ஒட்டுமொத்த விளைவாக வாகன இறக்குமதிக்கான மொத்த சுங்க வரி கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது. இருப்பினும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு தற்போதுள்ள வரிகளுடன் கூடுதலாக 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி மட்டும் சேர்க்கப்படும். இதுவே வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஏற்படும் ஒரே கூடுதல் செலவாகும் என
தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுவத்தி சாமர் என்று அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் மனைவியின் வீட்டில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாயில செயின்ட் ஆன்ஸ் வீதியில் அமைந்துள்ள வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கலாம் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறிப்பாக பின்வரும் மாகாணம் மற்றும் மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சபரகமு மாகாணம், கொழும்பு, கம்பகா, குருநாகல், அனுராதபுரம், வவுனியா, அம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் அதிகரிக்கும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் பின்வரும் உடல்நல பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதாலும் வேலைகளில் ஈடுபடுவதாலும் அதிக சோர்வு ஏற்படலாம். போதிய ஓய்வின்றி தொடர்ந்து வெயிலில் வேலை செய்வதால் உடலில் தசைப்பிடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்துமாறும் இயன்றவரை நிழலான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் உள்ள லொட்ரோ பகுதியில் உள்ள வீட்டில் இலங்கை பெண் உட்பட தம்பதியினர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் 46 வயதான ஆரோன் கம்மட் மற்றும் 47 வயதான சமிந்திகா ஜெயவர்தன என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு அந்த வீட்டில் இருந்து 30 வினாடி இடைவெளியில் 2 துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் கேட்டதாக அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இது ஒரு கொலை மற்றும் உயிர் மாய்ப்பு சம்பவமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்த சமிந்திகா இலங்கை பூர்வீகமாக கொண்டவராகும். சமிந்திகா சமீபத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஆரோன் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆரோன் ஏற்கனவே பலமுறை வன்முறை மற்றும் துன்புறுத்தல் செயல்களில் ஈடுபட்டவர் என முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் துப்பாக்கி சத்தத்தை கேட்ட அயலவர்கள் அது நரியை சுட பயன்படுத்தப்பட்ட சத்தமாக இருக்கலாம் என தவறாக கருதியுள்ளனர். இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை எனவும் தற்போது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விக்டோரியா போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த ஆரோனின் குடும்பத்தினர் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டதோடு தங்களின் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுள்ளனர். ஒரு வருடத்துக்கு மேலாக அந்த வீட்டில் வசித்துவதை இவர்களை ஒரு அன்பான தம்பதி என அயலவர்கள் நினைத்திருந்தனர். எனினும் சமிந்திகா சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் கூடுதல் தகவல் தெரிந்தால் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் நடந்த வீடு ஹண்டட் கில்ஸ் எனப்படும் மர்மமான கதைகள் நிறைந்த பகுதிக்கு அருகே அமைந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியர்களுக்கு இலங்கை ஒரு அதிக அபாயகரமான சுற்றுலா தலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை கொழும்பிலுள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிராகரித்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உத்தியோகபூர்வ சுற்றுலா அறிவுறுத்தல் மட்டத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. துல்லியமான புதுப்பிக்கப்பட்ட சுற்றுலா ஆலோசனைகளுக்கு உத்தியோகபூர்வ ஸ்மார்ட் டிராவலர் இணையதளத்தை மாத்திரம் நம்பியிருக்குமாறு ஆஸ்திரேலிய பிரஜைகளிடம் அந்த அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் சில செய்திகள் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் சுற்றுலா அறிவுறுத்தல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தவறான தகவல்களை பரப்புவதாகவும் உயர்ஸ்தானிகர் ஆலயம் சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய சுற்றுலா வழிகாட்டுதல்களுக்கு பயணிகள் எப்போதும் ஸ்மார்ட் டிராவலர் இணையதளத்தை பார்க்க வேண்டும் என்று உயர்ஸ்தானிகர் ஆலயம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பேரிடர் நிலைகளின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவது குறித்து பாதுகாப்பு அமைச்சு விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு திட்டம் கடந்த 2025 நவம்பர் 21 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 5 வெவ்வேறு சம்பள பிரிவுகளின் கீழ் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதுடன்
கொடுப்பனவு வழங்கப்படுவதற்காக சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வார நாட்களில் தங்களின் சாதாரண கடமை நேரத்தை தவிர்த்து ஒரு நாளைக்கு குறைந்தது 4 மணித்தியாலங்கள் அவசர பேரிடர் பணிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக 10 நாட்களுக்கு இக்கொடுப்பனவு வழங்கப்படும். சாதாரண கடமை நேரத்தை தாண்டி 4 மணித்தியாலங்களுக்கு மேல் பணியாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு இந்த விசேட கொடுப்பனவுக்கு மேலதிகமாக மாதம் அதிகபட்சம் 240 மணித்தியாலங்கள் வரை மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படலாம். வார இறுதி மற்றும் அரசாங்க விடுமுறை நாட்களில் 8 மணித்தியாலங்கள் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு அவர்களின் மாத சம்பளத்தில் 30 1 பங்குக்கு சமமான கொடுப்பனவு வழங்கப்படும். அதற்கு மேலதிகமாக 4 மணித்தியாலங்கள் பேரிடர் பணிகளில் ஈடுபட்டால் விசேட கொடுப்பனவையும் சேர்த்து பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கிராம உத்தியோகத்தர்களுக்கான விசேட கொடுப்பனவு வழங்குவதற்கான நிபந்தனைகளாக பின்வருவன விதிக்கப்பட்டுள்ளன. நிர்வாக கிராம உத்தியோகத்தர்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்கப்படும். கிராம உத்தியோகத்தர்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு விசேட சந்தர்ப்பமாக கருதப்பட்டு வழங்கப்படும். 2025 11ஆம் மாதம் 21ஆம் தேதி முதல் 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பணியாற்றியவர்களுக்கும் இனிவரும் காலங்களில் அமைச்சர் செயலாளரால் அறிவிக்கப்படும் பேரிடர் காலங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் இது பொருத்தம். சொத்து சேத மதிப்பீடு குழு உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் 100 ரூபாய் கொடுப்பனவு நேரத்திற்குள் இந்த புதிய கொடுப்பனவு நேரத்தை கணக்கிட முடியாது. பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு இக்கொடுப்பனவுகளை அனுமதிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பேரிடர் காலங்களில் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றினார்கள் என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே இந்த கொடுப்பனவுகளை வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எண்ணெயின் விலை கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திகளும் இன்னும் சில நாட்களில் நிறுத்தப்படலாம் என கத்தார் எரிசக்தி அமைச்சர் எச்சரித்ததை அடுத்து இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் உலக பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடும் என்று கத்தார் எரிசக்தி அமைச்சர் சாத் அல்காபி தெரிவித்துள்ளார். இதையடுத்து பிரெட் ரக மசகு எண்ணெய் விலை 9% அதிகமாக உயர்ந்து ஒரு பேரல் $93 தாண்டியுள்ளது. இது 2023 இலையுதிர் காலத்துக்கு பின்னரான மிக உயர்ந்த விலையாகும். மேலும் தெரிவித்திருந்த அவர், ஈரான் மீதான போர் அடுத்த சில வாரங்களுக்கு தொடர்ந்தால் எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 வரை உயரக்கூடும் என எச்சரித்துள்ளார். அத்தோடு இந்த போர் தொடர்ந்தால் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனுடன் எரிசக்தி விலை உயரும் மற்றும் பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு கார்போசில சந்தை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் காரணமாக இந்த பாதையுடான போக்குவரத்து தற்போது முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இந்த சூழல் நீடித்தால் சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் இளைஞர் ஒருவர் கடுமையாக காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் மெல்லாவி ஓட்டர்தகுளம் வட்டகாடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் ஓட்டர்தகுளம் வடகாடு பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஆறுமுகம் சகீதன் என்ற இளைஞரே படுகாயமடைந்துள்ளார். சட்டவிரோதமாக தனது உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததன் காரணமாக அவர் கடுமையாக காயமடைந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த இளைஞர் உடனடியாக மெல்லாவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.